ஹாய்! நாங்க நார்வேல உள்ள ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க எவ்வளோ ஆப்பிள் மரம் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே ஆப்பிள் மரம் தான். இங்க ஒரு 50க்கும் மேல ஆப்பிள் மரம் இருக்கும் போல. இது மட்டும் இல்ல, வழியில எங்க திரும்பினாலும் ஆப்பிள் மரம் இருக்கு ரோடு ஓரத்துலலாம். நம்ம ஊர்ல மாமரம், கொய்யா மரம் போல இங்க எங்க பார்த்தாலும் ஆப்பிள் மரம் தான் இருக்கு. நிறைய ஆப்பிள் கீழே விழுந்திருந்தது. எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய வெரைட்டி ஆப்பிளும் இருந்தது. க்ரீன், ரெட் ஆப்பிள் அதெல்லாம். இங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஆப்பிள் தோட்டத்தில். ஆப்பிள் தோட்டத்தில் அவ்வளோ ஆப்பிள் மரத்தை பார்த்த சந்தோஷத்தில் நான் ஒவ்வொரு வாரமாக குரங்கு மாதிரி துள்ளி குச்சி ஓடிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணா தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இன்னொரு வியூ பாயிண்ட் போகிற வழியில் தான் இதை பார்த்தோம். சரி, அப்படியே இங்கே கொஞ்ச நேரம் போயிட்டு போகலான்ட்டு வந்தோம். பார்த்தா அப்படியே போகவே மனசு இல்லை. எல்லாத்தையும் ஓடி ஓடி அவ்வளோ ஆப்பிள் பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ஒவ்வொரு இலைகள் தான் அதிகமாக இருந்தது மரத்தில். யாருமே இங்கே வந்து பறிக்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. கீழவும் அவ்வளோ ஆப்பிள் விழுந்து கிடந்தது. நாங்கள் தான் அந்த ஆச்சரியமாக ஆனும் வாய் பொழந்து பார்த்துட்டு இருந்தோம். வேறு யாரும் இங்கே வரவே இல்லை இந்த ஊரில். பாருங்க எவ்வளோ ஆப்பிள். சயின்டிஸ்ட் நியூட்டன் இருக்கார்ல, சின்ன வயசில் படிச்சிருக்கோமே, ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார் ஆப்பிள் விழும்போது. நானும் அந்த ஆப்பிள் விழுந்ததும் ஓடி போய் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பேன். பாருங்க, அந்த ஆப்பிள் தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது பாருங்கள். அந்த லேக் பக்கத்தில் தான் அந்த தோட்டம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. க்ரீனிஷாக கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அப்படியே அந்த சில் கிளைமேட்டில் ஆப்பிள் பறித்து சாப்பிட்டுட்டே ஜாலியாக வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம். இங்கே எல்லாம் வாக்கிங் போகிறாங்க அந்த ஆப்பிள் தோட்டத்தை சுற்றி. அப்போ கூட யாரும் இந்த ஆப்பிளை பறிக்கவே இல்லை. நாங்கள் டெய்லிங்க வந்து ஆப்பிள் பறிச்சுட்டு போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகோன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கட்டுன்ட்டு இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சரி அப்லோட் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதுலேருந்து கொஞ்சம் ஆப்பிள் எல்லாம் பறிச்சுட்டு அப்படியே நாங்கள் இன்னொரு வியூ பாயிண்ட்டு கிளம்புறோம். ஓகே, தேங்க்யூ.